பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து உம்மை புகழ்ந்து பாடுவது நல்லதா? தேவனை பாடுவது நல்லது. நீங்கள் நல்லா இருக்கணும்னா தேவனை உயர்த்தி பாடுங்க. ஆண்டவராகிய தேவன் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார். சேர்ந்து பாடுவோம். உம்மை புகழ்ந்து பாடுவது நல்லது, அது இனிமையானது, ஏற்புடையது. உம்மை புகழ்ந்து பாடுவது நல்லது, அது இனிமையானது, ஏற்புடையது. பாடல்கள் வைத்தீரையா பாலக நாமிலே, பாடல்கள் வைத்தீரையா பாலக நாமிலே. எதிரியை அடக்க பகைவரை ஒடுக்க இவ்வாறு செய்தீரையா. எதிரியை அடக்க பகைவரை ஒடுக்க இவ்வாறு செய்தீரையா. உந்தன் திருநாமம் அது எவ்வளவு உயர்ந்தது, உந்தன் திருநாமம் அது எவ்வளவோ உயர்ந்தது. நிலாவை பார்க்கும் போது, விண்மீன்கள் நோக்கும் போது, நிலாவை பார்க்கும் போது, விண்மீன்கள் நோக்கும் போது, என்னை நினைத்து விசாரித்து நடத்த நான் எம்மாத்திரம் ஐயா. என்னை நினைத்து விசாரித்து நடத்த நான் எம்மாத்திரம் ஐயா. உந்தன் திருநாமம் அது எவ்வளவோ உயர்ந்தது, உந்தன் திருநாமம் அது எவ்வளவோ உயர்ந்தது. வானதூதனை விட சற்று சிறியவனாய் படைத்துள்ளே, வானதூதனை விட சற்று சிறியவனாய் படைத்துள்ளே. மகிமை மாட்சிமை மிகுந்த மேன்மையாய் முடிசூட்டி நடத்துகிறே. மகிமை மாட்சிமை மிகுந்த மேன்மையாய் முடிசூட்டி நடத்துகிறே. உந்தன் திருநாமம் அது எவ்வளவோ உயர்ந்தது, உந்தன் திருநாமம் அது எவ்வளவோ உயர்ந்தது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆஹா, அல்லேலூயா, ஆஹா, அல்லேலூயா, ஆஹா, அல்லேலூயா.
அல்லேலூயா 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 ஆமென். நன்றி ஆவியானவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தே, உம் பாதத்தில் இறக்கி வைக்கிறோம். எங்கள் பாரங்களை இறக்குகிறோம், பலவீனத்தை இறக்குகிறோம். எஸ் லார்ட், உம்மை காணே என் முன்னே நிறுத்தி உள்ளே, ஏசையா உம்மை காணே என் முன்னே நிறுத்தி உள்ளே. அல்லேலூயா ரிகமலா ஷபலமி ரிகிமலா ஷிபமரிபலபா. வல்லமை இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும், பாடுகிற இடங்களில் இறங்கட்டும், வீடுகளில் இறங்கட்டும். அந்தகார ஆவிகள் டார்க்னஸ் விலகட்டும், சண்டையின் ஆவி ஓடட்டும், வெளிச்சம் உதயமாவதாக, தோல்விகள் ஜெயமாய் மாறட்டும். இந்த துதியில ஆராதனையில இணைந்திருக்கிற ஒவ்வொருவரின் தேவ பிரசன்னை இறங்கி மூடட்டும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் இந்த துதி ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம், எங்கள் உயிருள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளிலும் கட்டாயம் உங்களை ஆசீர்வதித்து கிருபையால் மகிமையால் நிரப்பி நடத்துவார். இன்றும் கூட வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி ஜெபிப்பது நல்லது என்று உணர்ந்தேன். எரேமியா 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் நாம் வாசித்து பார்த்தால், வழிகளில் நின்று பூர்வ பாதைகள் எவைகள் என்று கேட்டு விசாரித்து நல்வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். விசாரித்து, ஒரு தேவ பிள்ளை, கர்த்தரை நேசிக்கிறேன்னு சொல்கிறவங்க, கிறிஸ்தவன் சொல்கிறவங்க, முதல்ல ஒன்று நம்ம தெரிஞ்சிருக்கணும், கர்த்தரை மதிக்க பழகணும், கனம் பண்ண பழகணும். சும்மா வாயில் சொல்லிட்டு ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேன், அன்பு கூறுகிறேன்னு சொல்லி உதட்டு நாள் துதிச்சா பத்தாது, மதிக்கணும். அந்த மதிக்கிறதுக்கு பேர் என்ன தெரியுமா? எதை சொன்னாலும் எதை செய்தாலும் அவரை கேட்டு செய்வது. வீட்டை விட்டு வெளியே போகிறோம், நான் இங்கே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு தானே போகிறோம். வேலைக்கு போகிறேன், இத்தனை மணிக்கு வருவோம், இன்றைக்கி வெளியூர் போகணும், ஒரு மீட்டிங் இருக்குது, தாமதமாகும். கேட்குறோம்ல, விசாரிக்கிறோம். நமக்கு ஒரு தேவைன்னா கேட்குறோம், யார்கிட்ட போனால் இந்த காரியம் கிடைக்கும், உதவி கிடைக்கும், கேட்குறோம். அதே போல தான் இன்றைக்கு இந்த விசாரிக்கிற பழக்கம் நமக்கு வரணும். இதைத்தான் பரம தகப்பன் தன் பிள்ளைகளிடத்தில் எதிர்பார்க்கிறார். என்னை கேளுன்னா ஆண்டவர் சொல்கிறாரு. நீங்கள் எனக்கு எல்லாம் தெரியும், எனது பணம் இருக்குல்ல, எல்லாம் நானே முடிச்சிட்டேன்ல, திறமை இருக்குல்ல, எதுக்கு கேட்கணும், யார்கிட்ட கேட்கணும், ஏன் சுய இஷ்டம் தானே அப்படின்னு நம்ம சரீரத்தை நம்பி, நம்முடைய சொந்த அறிவை நம்பி, மாம்சமும் மனசும் போன வழியில் போய் சில காரியத்தில் என்ன ஆயிரம்னா நம்ம வேதனைப்பட்டுறோம்.
ஆண்டவர் பார்க்குறாரு. அப்போ நான் எதுக்கு உனக்கு தேவனாக இருக்கணும்? எதுக்கு கடவுளாக இருக்கணும்? எதுக்கு? நான் இரட்சகர், நான் ஆளுகை செய்கிறவர், மனிதனுடைய உள்ளத்தை ஆட்கொள்ளுகிறவர், நான் பிதாவானால் கனம் எங்கே அப்படின்னு கேட்குறார். நீங்கள் வேதத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா சிலர் ரொம்ப நல்லவங்க. ஆனால் தேசத்தில் ஓயாத பஞ்சம் வந்துருச்சு. நல்ல மழை செழிப்பு, ஆனால் பஞ்சனே முன்னே விளைச்சலே இல்லை. 2 சாமுவேல் 21:1 சொல்லப்பட்டிருக்கு, தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்தாராம், கேட்டாராம், இது எதனால் ஆண்டவரே? யோனா கப்பலில் போயிட்டு இருக்கும்போது பயங்கர புயல் காற்று, பெரிய பிரச்சனை. யாரை முன்னிட்டு இந்த தீங்கு வந்தது என்று அவங்க சீட்டு போட்டாங்க. அவங்களுக்கு சீட்டு, அது நம்ம சீட்டெல்லாம் போட வேண்டாம். விசாரிக்கணும் கர்த்தரை. எது நிமித்தம் இந்த போராட்டம்? யார் நிமித்தம் இந்த கடல் கொந்தளிப்பு? எதனால் அந்த பிரச்சனை? நீங்கள் கேளுங்களே, அந்த தவறை ஆண்டவர் சுட்டி காட்டுவார். அந்த தோல்விக்கு என்ன காரணம், இழப்புக்கு என்ன காரணம், நஷ்டத்துக்கு என்ன காரணம் சொல்லிடுவார். தாவீது அதை செய்தான், விசாரித்தான். அப்போ அங்கே ஆசாரியர்களை அவன் எப்படி கொன்று, சவுல் கொன்று குவித்தான், அந்த சாபம் எப்படி தொடருதுன்னு சொல்லி கொடுத்தார். நம்ம ஆண்டவர் மாதிரி நம்ம மேலே அக்கறை உள்ளவர் யாரும் கிடையாது. 32ஆம் சங்கீதம் 8வது வசனத்தில், நான் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லி நீ போக வேண்டிய நடக்க வேண்டிய வழியில் உன்னை நடத்துகிறவர் நானே என்று சொன்னார். இன்றைக்கி அந்த ஆண்டவரை ஏன் கேட்கக்கூடாது? திருமண காரியமா, வீடு கட்டுறீங்களா, நல்ல காரியத்துக்கு நீங்கள் அவசரப்பட்டு இன்றைக்கி ஒரு பிரச்சனையில் மாட்டிட்டீங்களா? இப்போவும் தாமதம் இல்லை. சவுல் பவுலாக மாறிட்டான். தமஸ்கு போகும்போது பயங்கர முரடன். ஆனால் கீழே விழுந்த உடனே அப்போஸ்தலர் 9:6 பவுல் ஜெபம் பண்ணார், நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். எவ்வளோ சாஃப்ட் ஆயிட்டாரு. நீ போ, பட்டணத்துக்கு போ, அனனியான்ற ஒரு ஆள் வருவார், உன் தலையில் கை வைப்பார், உனக்கு நடக்கிறது அங்கே சொல்லப்படும். விசாரித்தார். ஆண்டவரை விசாரித்த யாரும் வெக்கப்படவும் இல்லை, தோல்வி அடையவும் இல்லை, நிந்தை அடையவும் இல்லை. அந்த தேவன் இன்றைக்கு நீங்கள் அவர்கிட்ட வருவீங்களா, வரமாட்டீங்களா, என்ன மதிப்பாங்களா, கனம் பண்ணுவாங்களா, என்கிட்ட ஆலோசனை கேட்பாங்களான்னு காத்திருக்கிறார். நீங்கள் போனீங்கன்னா இன்றைக்கு உங்கள் தோல்வியை ஜெயமாய் மாற்றி அடைக்கப்பட்ட வழிகளை திறந்து இன்றைக்கு அற்புதமாய் நடத்துவார். அந்த தேவனை நோக்கி ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமும் கிருபையும் உள்ள நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை நேரத்துக்காக, இந்த நாளுக்காக நன்றி சொல்லு. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலத்திலும் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி எலும்புகளை நினமுள்ளதாக்கி வற்றாத நீரூற்றாக உன்னை விளங்கச் செய்வார் என்ற வார்த்தையின்படி இந்த நாளில் உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. உங்கள் தயவும் உங்கள் உண்மையும் உங்கள் கிருபை எங்களோடு இருந்து நடத்தட்டும். இந்த நாள் ஒரு ஆசீர்வாதமான நாளாக, பலத்தினாலாக, சுகத்தினாலாக, சமாதானத்தினாலாக உங்களுடைய பிள்ளைகளுக்கு அமையட்டும். விசாரிக்கிற ஒரு ஜெப வல்லமை இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன். ஆண்டவர் இந்த ஜெபத்தை கேட்டிருக்கிறார். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நீங்களும் பாருங்கள், மற்றவங்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். ஆண்டவராகிய தேவன் ஆசீர்வதித்து உயர்த்துவார்.